மீண்டுமாக இந்த ஒரு ஸ்டடி நம்ம வந்திருக்கிறோம். 2 கொரிந்தியருடைய ஸ்டடி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பேசிட்ட அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ போன 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை நமக்கு இந்த பழைய ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன காரியத்தை அவரை பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் எப்படி நடந்துக்கிறோம். நாங்கள் எப்படி நடந்துக்கிறோம்னா, எங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது, அல்லது எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்றோம், அறிகிறோம், புரிஞ்சுக்கிறோம். அது என்னன்னா, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம். எங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்குது. அந்த உணர்வு எங்களுக்குள்ள இருக்கிறதுனால எப்படி நாங்க தேவனுக்கு முன்னாடி வெளியரங்கமா இருக்க முயற்சிக்கிறோம், எதையும் தேவனுக்கு நம்ம மறைக்க பிரயாசம் எடுக்கிறது இல்லை, எதையும் தேவனுக்கு மறைக்க முடியாது என்பதை தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம். இந்த உணர்வு எப்படி எங்களுக்கு வருதுன்னா, எங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த எண்ணம் எங்களுக்குள்ள இருக்குது என்பதை நாங்கள் உணர்றோம். அப்போ நமக்கு கேள்வி வருது, இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குள்ள இருக்குதா? அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நான் சொல்றதுக்கு கவனிங்க. இது என்னவா இருக்கும் நீங்க திங்க் பண்ணுங்க. சத்தியத்தை எல்லாரும் விசுவாசிப்போம். நல்லா கவனிங்க. சத்தியத்தை விசுவாசிக்கிறது ஒரு விஷயம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதும் அதை விசுவாசிப்பதும் ஒரு விஷயம், சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு விஷயம். பட் அது மட்டும் பத்தாது. நீங்க யாரை கேட்டுங்க, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணா கேளுங்க, நரகம் பத்தி தெரியுமான்னு கேட்டா எஸ் தெரியும் சொல்லுவான். திரித்துவம் பத்தி தெரியுமா? தெரியும். ரேன்சம் தெரியும். அந்தி கிறிஸ்து தெரியும். அந்நிய பாஷை தெரியும். ஆசரிப்பு கூடாரம் தெரியும். இந்த மாதிரி சத்தியங்களை தெரிஞ்சு வச்சிருப்பதும் அல்லது அதை விசுவாசிப்பதும் நல்ல விஷயம் தான், தப்பில்லை. பட் இது பத்தாது. இது மட்டுமே சான்று இல்ல, சாட்சி இல்லை. எதுக்குன்னா, ஒருத்தர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவது பட்டிருக்கிறார், ஒரு பிரதர் பட்டிருக்கிறாரா இல்லையானா, அவரு பேசிக் கிளாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சு அதை விசுவாசிக்கிறார் என்ற ஒரு காரணத்தினால அவர் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. என்ன சொல்லணும்னா, ஒரு நியூ கிரியேஷன் என்று சொல்ல முடியும். இப்ப சொன்ன பாயிண்ட் நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. எதனால, ஏன், என்ன ரீசன், நீ கொஞ்சம் யோசிக்கணும். பட் இது உண்மைதான், அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் அந்த விஷயங்கள். ஆனா இந்த உணர்வு இருக்கணும். ஒருத்தருக்குள்ள நியூ கிரியேஷன், ஒரு புது சிந்தை யாருக்குள்ள இருக்குதோ, நல்லா கவனிங்க. எனக்கு பைபிளுக்கு எல்லா டாக்டரின் தெரியும், எல்லா அடிப்படை ஃபண்டமெண்டல் எல்லாம் தெரியும் பிரதர், அது இல்லைங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதும் விசுவாசிக்கிறதும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 5000 பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 5000 பேருக்கும் இது தெரியணும், பேசிக் கிளாஸ். பட் அது காமிக்கிறது இல்லை எல்லாரும் நியூ கிரியேஷனா. நோ நோ நோ. அப்போ நியூ கிரியேஷன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம ஒருவர் சந்திக்கும் போது இந்த உணர்வை நாம் வெளிப்படுத்தும். எந்த உணர்வு? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். கர்த்தருக்கு நான் எப்படி பயப்படுறேன்? அவருடைய வசனங்கள், அவர் வசனங்களுக்கு நான் பயப்படுகிறேன் என்பதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அனுதின வாழ்க்கையில அந்த ஒரு நியூ கிரியேஷன், அந்த உணர்வு நம்மளைய
தொடர்ந்து நம்மை கண்காணித்து கொண்டு நம்மளை டைரக்ட் பண்ணும். வசனங்களை ஞாபகப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்குது, நீங்க என்ன பண்றீங்க? அந்த உணர்வு வரும், சுட்டி காமிக்கும். பாருங்க, உங்க வாயிலிருந்து பொய் வருது பாருங்க, நீங்க கோபத்துல கடினமா பேசுறீங்க பாருங்க, நீங்க ஒரு இச்சையோட பாக்குறீங்க பாருங்க, அந்த காரியம் நீங்க பண்றீங்க, ரொம்ப அநீதி இருக்குது இதுல என்று வேத வசனங்களை சுட்டி காண்பித்து, ஐயோ நம்ம பண்றது தப்பாச்சே, இது தேவன் பார்வையில தப்பா இருக்குமே, அந்த உணர்வு அன்பானவர்களே யார் ஒருவருக்குள்ள இருக்குதோ அதுதாங்க கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து. இது நம்ம ஒருவருக்கொருவர் நாம் கவனிக்கிறோம். இந்த குவாலிட்டி நமக்குள்ள ஒருவரை ஒருவர் பார்க்கணும். நம்ம பார்க்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க மத்தியில இந்த பாயிண்ட் இருக்கணும். ஒரு எலெக்ஷனுக்குள்ள பங்கெடுக்கிறோம், நம்ம எல்லாரும் ஓட் பண்றோம், சரியா பண்றோமா, கரெக்டா பண்ணிருக்கிறோமா, நம்ம சரியாத்தான் தேவனுடைய சித்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட் பண்ணுவோமா, செக் பண்ணும். சில இடங்களை பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்கன்னா, முன்கூட்டியே பேசி வச்சிடறாங்க, பேசிட்டு வந்து ஓட் பண்றாங்க. ஆனா யோசிக்கிறது இல்லை, பண்றது எவ்வளவு பேர் தப்புன்னு யோசிக்கிறது இல்லை. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா, அது செக் பண்றது இல்லைங்க. ஆனா நீங்க நிறைய பேர் கொஞ்சம் கூட கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாம, அது சபை கூடியா இருக்கட்டும், ஊழியங்களா இருக்கட்டும், அது பண்றது பார்க்க முடியுது. தேவன் விரும்புறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன், அப்படிதான் வசனம். அந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் யார் ஒருவருக்குள்ள பார்க்கிறோமோ முதல்ல நமக்குள்ள இருக்கணும். அதே போல் நம்முடைய உடன் சகோதர விஷயத்துல பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அவங்க ஒரு நியூ கிரியேஷன். அப்போ இந்த உணர்வு தேவன் கிட்ட எப்படி நம்ம வெளியரங்கமா இருக்க முயற்சி எடுக்குது, அதே போலத்தான் சொல்றாரு, நாங்க எல்லார்கிட்டையும் உங்ககிட்டயும் உங்க மனசாட்சிக்கு முன்னாடியும் வெளியரங்கமா இருக்கு. மற்றவங்கள மாதிரி நாங்க வெளி வேஷத்துல எங்களை நாங்க பெருசா காமிச்சிக்க மாட்டோம். மற்றவங்க பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. நிறைய பேர் அப்படிதான் ஏமாந்து போறாங்க. வெளி வேஷத்துல, தோற்றத்துல, அவங்களுடைய பேச்சுகள்ல இல்லைங்களா, ஒரு மெச்சிக்கொள்றக்கூடிய அளவுக்கு அவங்க காமிச்சுக்கிறாங்க. பட் கண்டுபிடிச்சிடலாம் தேவனுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரதர்ஸா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சரண்டர் ஆயிடலாம். ஐயோ சாரி, இப்பதான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதுதான் குவாலிட்டி. அப்போ இப்படி நாங்க இருக்கிறோம் சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க பார்வையில இல்ல பாக்குறவங்க பார்வையில நாங்க பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கணும். பைத்தியக்காரங்கன்னா அது என்ன லாங்குவேஜ்னா, பொதுவா பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாட்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சவங்க சொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா? நீங்க அந்த சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்க வசனங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பைத்தியம் பிடிச்சோ பிசாசு பிடிச்சோம் என்றும் பைத்தியம் பிடிச்சோம் சொல்லியிருக்காங்க. யாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாக்குறவங்க கண்ணுக்கு நாங்க பைத்தியமா இருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஓ, நீங்க பைத்தியம் சொல்றீங்களா, பரவாயில்ல. நாங்க அது தேவனுக்காக அப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த மாதிரி பண்றது தேவனுக்காக பண்றோம். நான் தேவனுக்காக நான் பண்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுது? பைத்தியமா இருக்குது. அப்படித்தான் இருக்கும் அவங்க பார்வைக்கு. தேவனுக்காக நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள், தேவனுக்காக நம்ம ஏறெடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு ஊழியமா இருக்கட்டும், பார்க்கிறவங்க கண்ணுக்கு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா அது பைத்தியமா இருக்கும். பரவாயில்ல, நீங்க பைத்தியம் நினைக்கிறீங்களா, பரவாயில்ல, அது தேவனுக்காக நான் ஏத்துக்கிறேன், சகிச்சுக்கிறேன். தேவனுக்காக தான் இந்த பேர் வாங்குறோம், வாங்கிக்கிறோம்.
ஆனா சில பேர் பார்வையில அவங்க எங்களுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல பிரதர்ஸ் சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தியா இருக்கிறாங்க, அவங்க பண்றது ரொம்ப கிளியரா இருக்கு, அவங்க பேச்சும் சரி அவங்களுடைய கிரியைகளும் சரி தேவனுக்கு பயந்து செய்யறாங்க, அதனால பார்க்க முடியுது. அது யாருக்குன்னா உங்களுக்காக சொல்லும் போது யார் தெளிந்த புத்தியில பாக்குறாங்களோ அவங்களுக்காக அப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு நிலைமை அப்படித்தான் இல்லைங்களா? நம்ம இந்த சகோதர சகோதரர்கள் மத்தியிலையும் சரி உலகத்தார் மத்தியிலையும் சரி இந்த ரெண்டு பார்வை எப்போதுமே அங்க இருக்கும் இல்லைங்களா? ஒரே ஆளை ரெண்டு வகையா பாக்குறாங்க, ஒரே நபரை இருவேறு கோணங்களை பாக்குறாங்க. சில பேருக்கு ரொம்ப தெளிந்த புத்தியா தெரியும், ஆனா சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சவங்க நினைக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி தான் பவுல் சொல்லிட்டு 14ஆம் வசனத்துக்கு அவர் வரும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டார். எமோஷன்னா இது தேவனுடைய வார்த்தை, ஆவின் ஏவுதலை அவர் எழுதிட்டாலும் இந்த வார்த்தைகளை அவர் பதிவு பண்ணும்போது கண்டிப்பா ஒரு எமோஷனல் இருந்திருக்கும். அதாவது எங்களை பைத்தியம் சொல்றவங்க, இல்ல நாங்க மற்றவங்கள மாதிரி எங்களை மெச்சிக்கொள்ள மாட்டோம், இந்த மாதிரிலாம் மெச்சிக்கொள்ள மாட்டோம், இப்படி காமிச்சு தோற்றத்துல காமிச்சு அப்படி எங்களை பெரிய ஆளா காமிக்கிறது எங்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை சில பேர் பார்வைக்கு நாங்க பைத்தியம் பிடிச்சவங்களா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? இல்லைங்க, ஏன்னா நாங்க பாக்குறது என்னன்னா, நாங்க என்ன இந்த எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு ஒரு விஷயத்த இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்குது. என்ன புரிஞ்சுக்குதுன்னா, ஒரு விஷயம் எங்களைய தூண்டி விடுதுங்க, அது தினமும் எங்களை தூண்டி விடுது, நெருக்கி ஏவுது. இந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த மாதிரி ஒரு உபத்திரம் வருது, அல்லது இந்த மாதிரி ஊழியங்கள் பண்ணும்போது சிரமங்கள் வருதுன்றதுக்காக நாங்க சோர்ந்து போய் பின்வாங்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நடந்துட்டாலும் தொடர்ந்து இந்த ஒரு ஊழியத்துல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஊழியத்துல எங்களை தூண்டி விடுது கிறிஸ்துவனுடைய அன்பு. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போ இந்த பாயிண்ட் பவுல் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, நல்லா கவனிங்க, இது எந்த பாயிண்ட் அவர் கிறிஸ்துவின் அன்புன்றார். அப்படி கிறிஸ்து என்ன அன்பு காமிச்சிட்டாரு, அதை அது ரொம்ப பெருசா பவுல் பேசுறார், அதை பெருசா எடுத்துக்கிறாரு. அது ஏவுதாம், அவங்களை தூண்டி விடுதாம். எதுக்கு போயிட்டு அப்படின்னு மாம்சம் நினைக்கும் போது ஆவியில அந்த கிறிஸ்துவின் அன்பு அவங்களைய தூண்டி விடுது. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லும் போது, மாம்சம் சொல்லும் போது அந்த ஆவி, அந்த உணர்வு இல்ல 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 இது கிறிஸ்துவின் அன்பு நினைச்சு பார்க்கும் போது அது ஏவி விடுது. அந்த அன்பு நினைச்சு பார்க்கும் போது நம்மலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம செய்யற ஊழியங்கள், சகோதர சகோதரர்களுக்கு ஏற்கக்கூடிய ஊழியங்கள் ரொம்ப கம்மிதான். சரி, அப்படி என்னங்க பண்ணிட்டாரு கர்த்தர் இயேசு? அப்படி என்ன அன்பு வச்சுட்டாரு? நல்லா கவனிங்க, பாயிண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இது பவுல் பெருசா பார்த்திருக்கிறாரு. நாமளும் அது மாதிரி பார்க்கிறோமான்றதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு பாடம். சரி, என்ன பாயிண்ட் கேட்டார்னா சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அது என்னன்னா, அது என்ன கிறிஸ்துவின் அன்பு, அது என்ன? இத பவுல் எப்படி பேசுறாரு, கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது என்ன சொல்ல வரான்றத கவனிங்க, நீங்க பைபிள் திறந்து வச்சுக்கோங்க. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருத்தர் தான் மரிச்சிருக்கிறார். ஆமா, எல்லாருக்காகவும் ஒருவர் மரிச்சிருக்கிறார். யார்? இயேசு. இயேசு எல்லாருக்காகவும் மரிச்சிருக்கிறார். அடுத்த லைன், எல்லோரும் மரித்தார்கள் என்றும். என்னது இது? இந்த லைன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். இந்த லைனை கொஞ்சம் நீங்க
நல்ல கூர்ந்து படிங்க, என்ன சொல்ல வர்றாரு. ஆக்சுவலி எப்படி சொல்லிருக்கலாம், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் பிழைப்பார்கள் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, எல்லாருக்காகவும் ஒருத்தர் மரிச்சிருக்கிறாரு, அதனால எல்லாரும் பிழைப்பார்கள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வசனம் அப்படி இல்லை. தமிழ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இந்த வசனம் படிச்சு புரியும் போது. ஆக்சுவலி இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பவுல் எப்படி இந்த வசனத்தை டெக்னிக்கலா யூஸ் பண்றார். எப்படி டெக்னிக்கலா பாருங்க, பவுலுடைய டெக்னிக் இப்படிதான். ஒரு காரியத்தை சொல்லும் போது டெக்னிக்கா கையாளுவார். ஆக்சுவலி எப்படி பவுல் பேசுறாருன்னா, பாருங்க, எல்லாருக்காகவும் இயேசு மரிச்சிருக்கிறார். ஒருத்தர் எல்லாருக்காகவும் ஏன் மரிக்கணும்? ஏன் மரிக்கிறார்னா, ஒருத்தர் எல்லாருக்காகவும் ஏன் மரிக்கணும்? இப்ப எல்லாரும் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? எல்லாரும் செத்து போய் நிலைமையில இருக்கிறாங்க, மரித்த நிலைமையில இருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாருக்காகவும் ஒருத்தர் மரித்தார்னு சொல்லும் போது அது நமக்கு என்ன புரிதல் கொடுக்குதுன்னா, இப்ப எல்லாருக்காகவும் ஒருத்தர் மரிச்சிருக்காராம். அப்ப எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? மரிச்சு போயிருக்கிறாங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, நான் இன்னும் ஒரு உலக உதாரணம் சொன்னா புரியும் உங்களுக்கு, இல்லைங்களா? அதாவது ஒரு ஹோட்டல்ல எல்லாரும் போய் சாப்பிடுறாங்க, நிறைய சாப்பிடுறாங்க. ஆனா எல்லாருக்காகவும் பில் ஒருத்தர் தான் பே பண்றாரு. ஏன் எல்லாரும் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? அவங்கவுங்க பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? அவங்கவுங்க பண்ணாம எல்லாருக்காகவும் ஒருத்தர் பண்ணிருக்கிறார். என்ன ரீசன்னா, அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வந்த எல்லார்கிட்டயுமே பணம் இல்லை, அதுதான் விஷயம். அப்ப எல்லார்கிட்டயும் பணம் இல்லாதனால, கட்ட முடியாதனால, இந்த எல்லாருக்காகவும் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? பில் பேமெண்ட் பண்ணிருக்காரு. பாருங்க, இப்படி புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஈஸியா சொல்ற விஷயம் தான் பேச்சு வழக்கில். இவ்வளவு தூரம் நம்ம யோசிக்க மாட்டோம். எல்லார்ட்டையும் காசு இல்லை, அதனால எல்லாருக்கு பதிலாக ஒருத்தர் பேமெண்ட் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா இது எப்படி பவுல் கொண்டு போறாருன்னா, எல்லாருக்கும் ஒருத்தர் பே பண்ணிருக்காருங்க அப்படிங்களா? அப்ப வந்த எல்லார் கையிலையும் கையில காசு இல்லையா? என்ன ஆச்சரியமா இருக்குது. அப்படின்ற மாதிரி எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க உடைய அர்த்தம் என்ன? அப்ப எல்லோரும் என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க? எல்லோரும் மரித்தார்கள், மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். இப்படி இந்த பவுல் இந்த பாயிண்ட பெருசா எடுக்கிறார். அப்ப இந்த உலகத்துல யாருமே பிழைத்தவர்கள் இல்லை, பிழைக்கிறவர்கள் யாருமே இல்லை. ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்த நிலைமை தான். அப்ப இவங்க எல்லாருக்காகவும் நல்லா கவனிங்க, இவங்க எல்லாருக்காகவும் மரிச்சது யாரு தெரியுங்களா? ஒருத்தர் மட்டும்தான். அப்ப எல்லாருக்காகவும் மரிச்ச அவரை எல்லாரையும் பிழைக்க வைப்பதற்காக மரித்த நபர் ஒருத்தர் மட்டும்தான். இப்ப இதுல நம்ம எல்லாரும் தெரியும், ராஜ்யத்துல தான் எல்லா ஜனங்கள் உயிரோடு வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர் இவருதானா, இன்னைக்கு நாங்க உயிரோட வந்திருக்கிறோம், ஆச்சரியமா இருக்குது, நாங்க செத்து போய் உயிரோட வந்துட்டோம், இது எப்படி நடந்துச்சு? எல்லா புறஜாதி ஜனங்கள் உட்பட எல்லாரும் கேட்பாங்க. நாங்க நினைச்சோம் இந்த மாதிரி தேர் இழுத்தோம், மொட்டை போட்டோம், அதனால தான் வந்தோம்னு நினைச்சா இல்ல. நாங்க உயிரோட இன்னைக்கு நிக்கிறோம்னா அது காரணம் ஒருத்தருடைய மரணம். இந்த வசனத்தில் ransom பாயிண்ட் பவுல் கொண்டு வர. அப்போ ராஜ்யத்துல அந்த மாதிரி பிழைக்கக்கூடிய ஜனங்கள் தாங்கள் எதனால பிழைத்திருக்கிறாங்க என்பதை உணர்ந்து அவங்க என்ன செய்யணும்? அதே காரியத்தை தான் ராஜ்யத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லணும்னா, உலகத்தின் ஜனங்கள் இனிமேல் தான் பிழைத்து அந்த விஷயத்தை உணர போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே
யாரெல்லாம் இப்போ பிழைத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு பிழைத்திருக்கிறாங்களோ, அதாவது உலகத்தின் ஜன்னலுக்கு முன்னாடி உலகத்தின் ஜன்னலுக்கு முன்னாடி யார் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறா கேட்டா, இந்த சுவிசேஷ யுகத்துல நாம மட்டும்தான். என்ன சொல்லணும்னா, விசுவாசிகள் யாரெல்லாம் கர்த்தருடைய மரணத்தை விசுவாசிச்சு அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க பிழைத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இது உண்மைங்க. 1 யோவான்ல படிக்கிறோம் நாம், யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறாங்க. நித்திய ஜீவன் பெற்றிருக்கிறோமா? ஆமா அன்பானவர்களே. ஒரு கேள்வி, இது பொதுவா பிரதேசங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கும்போது டவுட் இருக்கும். நித்திய ஜீவன் இன்னைக்கு நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இது கேள்வி. ஏன்னா நித்திய ஜீவன் என்பது ராஜ்யத்துல எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்க. அதுவும் எப்போ? 1000 year எண்ட்ல இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் 100 வருஷம் கொடுக்கப்பட்டு அதுல தேறி டெஸ்ட்ல பாஸ் ஆன பின்னாடி தான் நித்திய ஜீவனுக்குள்ள போவாங்க. இது ராஜ்யத்துல. பட் நமக்கு புது சிருஷ்டி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூடிய நமக்கு நித்திய ஜீவன் இருக்கானா? ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு அழியாமை ஜீவன் தேவன் தரப்போறாரு. அது எதிர்காலம் தான், இப்ப கிடையாது. பட் பாயிண்ட் என்னன்னா, நித்திய ஜீவன் இப்ப நமக்கு இருக்குதா? சோ இது ஒருவேளை நம்ம கேள்வியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு 1 யோவான்ல வசனம் பிளைனா இருக்கு. நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார், அப்படித்தான் அந்த வசனம் வரும். நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் இயேசுவுடைய விசுவாசத்தினால நம்ம ஆக்சுவலா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த அப்பத்தை நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த அவருடைய சரீரம் பிக்கப்பட்ட அப்பத்தை சாப்பிடுறது எதை குறிக்குதுன்னா, அவருடைய ஜீவனை நாம் அடைந்து கொள்வது அல்லது பெற்றுக்கொள்வது. நித்திய ஜீவனை, அவர் இழந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் விசுவாசத்துல. சோ இந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரீபிரிண்ட்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கல்ல 532625ல the spirit begotten child of God, தேவனுடைய ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, possessing internal life by faith, விசுவாசத்தினால் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவன் இருக்குங்களாமா? நம்ம எல்லாரும் நித்திய ஜீவன் உடையவர்கள். எப்படி நித்திய ஜீவன் வந்துச்சு நமக்கு? நித்திய ஜீவன் இருந்துச்சுன்னா நம்ம நித்தியமா வாழ்வோமா? ஆமா வாழ்வோம். ஆனா பூமியில இல்ல. ஏன்னா நித்திய ஜீவன் பாத்தீங்கன்னா இந்த மாம்சத்துக்கு கிடையாது. அது நம்ம பெற்றிருக்கிறோம் விசுவாசத்துல. பட் இந்த ஜீவனை நம்ம என்ன பண்றோம்னா பலி செலுத்த போறோம். இந்த ஜீவனை பலி செலுத்துவதற்காக தான் நான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் அதனால தான் பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்குது, யாரெல்லாம் அழியாமையை தேடுகிறார்களோ அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்காருங்களாமா? நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ரோமர்ல படிச்சுக்கொண்டு நித்தியம், கணம், அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம நித்திய ஜீவன் பெற்றுக்கிறோம்னா எப்படின்னா அது விசுவாசம். நம்ம யார்ட்டையும் போய் நிரூபிக்க முடியாதுன்னா, நான் பாருங்க எங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது, நாங்க நித்தியமா வாழ்வோம் அப்படி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். ஏன்னா நித்திய ஜீவனா என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த விஷயம் நம்ம பெற்றிருக்கிறோம் பை ஃபெய்த், விசுவாசத்தினால். அப்ப நமக்கு சாவு வராதான்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, பாயிண்ட் கவனிங்க. சாவு வராதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம மாம்சத்துல சாவு வரும். பட் நம்முடைய சாவு, நல்லா கவனிங்க, இது ஆதாம் நிமித்தமா வரக்கூடிய சாவா தேவன் பார்க்க மாட்டார். நம்முடைய மரணத்தை கிறிஸ்துவுக்குள்ளான மரணமா பார்ப்போம். எப்படி கிறிஸ்து தியாகத்தோட மரிச்சார், தியாகம் பண்ணி மரிச்சார். அவரும் நித்திய ஜீவன் உடையவராக இருந்தாரு, ஆனா தியாகம் பண்ணி மரிச்சார் இல்லைங்களா? அந்த மாதிரி கணக்கு தான் நம்மளை பார்ப்போம். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்தவர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு தேவன் என்ன பண்றாங்கன்னா, இது நம்ம தனியா நம்ம இந்த ஒரு நிலைமைக்கு வரதில்லை. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இந்த ஒரு நிலைமையை நாம் பெற்றுக்கொள்றோம்.
அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பிழைத்திருக்கிறவர்கள், இன்னைக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம். நாளைக்கு ராஜ்யத்துல ஜனங்கள் பிழைப்பாங்க. பட் ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஜனங்களா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாமா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமா பவுல் சொல்றாரு, பிழைத்திருக்கிறவர்கள் இனி அவங்களுக்கு மைண்ட் எப்படி போகக்கூடாதுன்னா, தங்களுக்கென்று பிழைத்திராமல். அந்த இனின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அப்ப முன்னாடி எப்படி பிழைச்சிருந்தோம்? நமக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தோம், நமக்காகவே பிழைத்துட்டு இருந்தோம், நமக்காகவே நிறைய கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தோம். ஆனா இப்போ தங்களுக்கென்று பிழைத்திராமல், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று வாழும்படி. பிழைத்திருக்கும்னா நீங்க தப்பா ஈஸியா புரிஞ்சுக்கலாம், வாழும்படி. அப்போ இன்னைக்கு நம்ம வாழுகிறோம். உலகம் எல்லாம் மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னும் அந்த அந்த கர்த்தர் இயேசுவுடைய ஜீவன் என்ன பெற்றுக்கொள்ளல. பட் நாம பெற்றிருக்கிறோம். ஆகையினால வாழுகிறோம். இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று வாழும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆக்சுவலி 2 கொரிந்தியர் 5:15 காமனா பேசுற. இந்த பிழைத்திருக்கிறவர்கள், வாழுகிறவர்கள், ஒண்ணு ராஜ்யத்துல வரக்கூடிய ஜனங்கள், அதுக்கு முன்னாடி நாம். சோ காமனா எல்லாரும்காகவும் இயேசு மரித்திருக்கும் போது, அப்ப பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று இல்லாம தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைக்கும்படி தான் அவங்க இருக்கும். உண்மையிலே தெரியல, ராஜ்யத்துல எல்லா ஜனங்களையும் கர்த்தர்கிட்ட நடத்தும் போது எல்லாரும் கர்த்தருடைய அன்பை உணரக்கூடிய ஒரு காலப்பகுதியா இருக்கும். அந்த அன்பு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருதயத்தில் இருக்குதாங்க ஒரு கேள்விங்க. எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தில் இருக்குதோ அதுதாங்க நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கைய அது நடத்தும், வழி நடத்தும். நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையை கொண்டு போகும். இன்னும் ஆழமான ஒரு அர்ப்பணிப்பை நாம் செய்வதற்கு தூண்டிவிடும் அன்பான ஒரு பாடல் பாடுறோம் இல்லைங்களா? ஆழமாம் பிரதிஷ்டை பண்ணி கொண்டு தோழராம் இயேசுவை சார்ந்து கொண்டு, அந்த மாதிரி ஆழமாக நம்ம அர்ப்பணிப்பை நிறைவேற்ற ஒரு விஷயத்துல இந்த கிறிஸ்துவின் அன்பை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பது பாயிண்ட், கவனிக்க வேண்டிய பாயிண்ட். எனக்காக மறிச்சிட்டாருங்க, எனக்காக தியாகம் பண்ணிருக்கும் போது இப்ப நான் என்ன பண்ணணும்னா அவருக்காக வாழும், அவருக்கென்று வாழும். சோ இந்த பாயிண்ட் தான் நம்ம அன்பான சகோதர சகோதரிகளே அங்க நாம புரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான பாடமா இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் அவரு சொல்லிட்டு தான் நிதானிக்கிறோம் என்று சொல்லிட்டு, நிதானிக்கிறோம்ன்றது என்ன அர்த்தம்னா, இந்த நிதானிப்பு ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நிதானிப்பு இருக்குங்களா. புது சிருஷ்டி இல்லாதவங்களுக்கு இந்த நிதானிப்பு வராது. ஆனா சத்தியத்தை விசுவாசிப்பான். நீங்க கேட்டீங்கன்னா நல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ரேன்சம், நரகம், ஆத்துமா, அதெல்லாம் நல்லா பேசுவாங்க. பட் பாயிண்ட் என்ன? நிதானிப்பு. யாருக்குள்ள நியூ கிரியேஷன் இருக்குதோ அந்த நியூ கிரியேஷன் இப்படித்தான் திங்க் பண்ணும், நிதானிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, எந்தெந்த சகோதர சகோதரிகள் இப்படி இருக்கிறாங்களோ அவங்களைய இனிமேல் நாங்க எப்படி பார்க்க மாட்டோம்னா மாம்சத்தின் படி பார்க்க மாட்டோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எந்த சகோதரனையும் மாம்சத்தின் படி பார்க்கிறதுனா என்ன, அது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஒருத்தர் மாம்சத்தின் படி பார்க்கிறோம்னா என்ன அர்த்தம்? அது நம்முடைய அனுபவங்களை தெரியும். ஒருத்தர் மாம்சத்தின் படி பார்க்கிறதுனா என்ன? உதாரணத்துக்கு ஒருத்தர் திடீர்னு வாயில ஒரு கெட்ட வார்த்தை வந்துருச்சு. இப்ப மாம்சத்தின் படி அவரை பார்க்கிறதுனா எப்படி பார்ப்போம்? நீங்க கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணுங்க. ஒருத்தர் சடனா கோவப்பட்டார். இப்ப மாம்சத்தின் படி அவரை நம்ம பார்க்கிறோம்னா நமக்கு என்ன தோணும்? இந்த மாம்சத்தின் படி பார்க்கிறது 2 விஷயம் இருக்குது. அவர் மாம்சத்துல வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்ம கண்ணில் பார்க்கிறது, இது ஒரு விஷயம். 2வது விஷயம், நாம நம்முடைய மாம்சத்தின் கோணத்திலிருந்து பார்க்கிறது. 2க்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுட்டீங்களா? ஒண்ணு அவரை மாம்சத்துல பார்க்கக்கூடிய விஷயம், யார பார்க்கிறோம்? அவரை.
அவர் மாம்சத்துல அவருடைய ஆக்ஷன், அவருடைய கிரியை, அவர் என்ன பேசுறாரு, அவருடைய பாடி லாங்குவேஜ், அதை பார்த்து அவரை நிதானிக்கிறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, நாம அவரை எந்த கோணத்துல பார்க்கிறோம், என்னுடைய மாம்ச பார்க்கிற கோணத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2 ஆங்கிள்லயுமே பவுல் என்ன பண்றாருன்னா பேசுறத கவனிக்க முடியுது. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் அவரையும் சரி, இல்ல அவரை நான் என்னுடைய மாம்சத்தின் கோணத்திலையும் சரி நாங்க பார்க்க மாட்டோமா? பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டேங்க பிரதர்? ஏன் பார்க்க மாட்டோம்னா, எங்க மாம்சத்தின் கோணத்தின் படி பார்த்தோம்னா அது மாம்சம் நிறைய சொல்லுது, அது சரியில்லை, அது ஒண்ணு பேச்சு சரியில்லை, அது ஒண்ணு சரியில்லை, இது பண்ண நிறைய கோணம் சொல்லுது. அதே போல அதுக்கேற்ற மாதிரி அவருடைய மாம்சமும் அந்த மாதிரி நடந்துக்குது. பட் நாங்க இந்த 2 கோணத்திலையும் நாங்க பார்க்க மாட்டோம். அப்ப எப்படி பார்க்கிறது கேட்டா, ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில இருக்கும்போது அவரும் மாம்சத்துல இருந்தார். அவரும் பாத்தீங்கன்னா மாம்சத்துல நிறைய நன்மைகள் பண்ணிருக்கிறார். பார்க்கிற நாங்களும் இங்க விழுந்து போன மாம்சத்துல பார்த்திருக்கிறோம். விழுந்து போன மாம்சத்துல அவருடைய பரிபூர்ண சரீரத்துல செஞ்ச காரியங்களை பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இயேசுவை பத்தி நாங்க புரிஞ்சு வச்சிருந்தோம் மாம்சத்தின் பார்வையில். ஏன்னா எங்க மாம்சத்தின் பார்வையில் அவர் பார்க்கும்போது ஒரு குறையும் சொல்ல முடியாது. எங்க மாம்சமே பார்த்து ஆச்சரியப்படும், என்ன மனுஷன்பா. அதே போல அவரும் மாம்சத்தின்படி எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதவராக இருந்தார். ஆனா சொல்றாரு பவுல், அப்படி இயேசுவை நாங்க அறிந்திருந்தாலும் இனி அவரையும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், மாம்சத்தின்படி வாய்ப்பே இல்லை, அறியோ நினைச்சுக்க முடியாது, இனி எப்போதும் பண்ண. அப்ப எப்படித்தான் நாங்க இயேசுவை புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அன்பானவர்களே, இப்போ நம்மளும் என்னைக்காவது நம்ம இயேசுவை பத்தி நம்ம திங்க் பண்ணும்போது, இயேசுவை பத்தி நினைக்கும் போது, இனிமேல் அவர் நம்முடைய மாம்சத்தின் கோணத்திலையும் பார்க்க வேணாம், அவருடைய மாம்சத்துல செஞ்ச விஷயத்தையும் பார்க்க வேணாம். ஏன்னா பார்த்தா நமக்கு அது எக்ஸாக்டா புரியாது. அப்ப இயேசுவை எப்படி புரிஞ்சுக்கணும்? எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர் இப்ப எப்படி ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறார், ஒரு ஆவிக்குரியவரா இருக்கிறார், ஒரு நியூ கிரியேஷனா இருக்கிறார். அப்படித்தான் இயேசுவை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? இப்ப கூட ஒண்ணு இல்லை, இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இயேசுவை மாம்சத்தின்படி பார்த்தது இல்லை. பவுல் அப்போஸ்தலன் அவர் நாட்டில் கூட இருந்த சில சகோதர சகோதரிகள் இயேசுவை மாம்சத்தின்படி பார்த்திருக்கிறாங்க. ஆனா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வாய்ப்பு யாருக்குமே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம இயேசு எப்படி பார்க்கிறோம்? ஆவிக்கேற்றபடி. ஆவிக்கேற்றபடித்தான் பார்க்கிறோம் இல்லைங்களா? இயேசுவை ஆவிக்கேற்றபடி பார்க்க முடியுதா இல்லைங்களா நம்மளால? இன்னைக்கு அவரை புரிஞ்சுக்க முடியுதா இல்லைங்களா? ஆவியில அவரை புரிஞ்சுக்கிறோமா இல்லைங்களா? அவர் இப்படி அன்புள்ளவரு, இவ்வளோ நல்ல குணம் கொண்டவரு, இதை நம்ம மாம்சத்தின்படி பார்த்தா புரிஞ்சுக்கிறோம் இல்ல. பட் ஒரு காலத்துல சில பேர் மாம்சத்தின்படி பார்த்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் இயேசுவை மாம்சத்தின்படி பார்க்க முடியாது. அப்ப இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? ஒரு புது சிருஷ்டி. அவர் வசனங்கள் படிக்கும் போது, 4 சுவிசேஷம் படிக்கும் போது எப்படி அவரை பத்தி நமக்கு ஒரு எண்ணம் வருது. அவர் இப்படி இருந்தாரு, அவர் இப்படி பேசுவாரு, இதுதான் அவருடைய கேரக்டரு. அன்பானவர்களே, ஒரு நியூ கிரியேஷனா பார்க்கும். இது மாதிரி தான் நம்முடைய பிரதர் சிஸ்டர்ஸ்ங்களை நம்ம எப்படி பார்க்க கூடாதுன்னா, மாம்சத்தின்படி பார்க்கறத விட்டு போட்டு, இந்த 2 வகையான கோணத்திலையும் பார்க்கறத விட்டு போட்டு, இப்ப நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? அந்த சகோதரன் சகோதரி, நல்லா கவனிங்க, கூட இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாரா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்ப கவனிக்கணும்,
ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனா என்ன பிரதர் அர்த்தம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனா என்னத்துக்கு அர்த்தம்? அப்ப முன்னாடி அவர் கிறிஸ்துவுக்குள் இல்லை, முன்னாடி அவரு கிறிஸ்துவுக்குள் இல்லை. அப்ப எப்படி இருந்தாரு அப்படின்னு நாம போயிட்டு படிக்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப முன்னாடி அவர் எப்படி இருந்திருப்பார்? நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 10. நாம் ஒரு காலத்துல தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், தேவனுக்கு சத்துருக்கள் அப்படின்னா தேவனுக்கு எதிரான காரியங்களை பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல, சத்துருக்களாய் இருக்கையில். அதே போல 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பொல்லாங்கனுக்குள் இருந்துட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. பொல்லாங்கன சாத்தானுக்குள்ள நம்ம இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோபாக்கினியின் பிள்ளைகள் நாம் எல்லோரும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3. நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. மாம்சம் மனசும் விரும்பினவைகள்லாம் நீங்க டக்குன்னு சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் பண்றது மட்டும் நீங்க நினைவு கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க. மாம்சம் மனசு இது மட்டுமா விரும்புது? மாம்சமும் மனசும் விரும்புது பணத்தின் மீது ஆசை, பேர் புகழ் மீது ஆசை, எவ்வளவு விஷயம் இல்லைங்களா? அப்போ மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. சில பேருக்கு சாப்பாடு மேல ஆசை. சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபா ஆக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோரும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா பாவிகளா இருந்தோம், பாவத்தின் நிலையில இருந்தோம். இப்ப இந்த நிலையில விட்டு இப்ப நான் எங்க வந்துட்டேன்? கிறிஸ்துவுக்குள். இது ரொம்ப முக்கியமான இது ஒரு சப்ஜெக்டே இருக்கும், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கதையே சொன்னாலும், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னு அர்த்தம்னா, யார் ஒருவர் இயேசுவை விசுவாசிச்சு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, யார் ஒருவர் அவரை சேவித்து அவருடைய அன்பை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்திருக்கிறாரோ, அவங்களைத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்போ சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப நான் முதல்ல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னா, அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய உடன் பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது இப்படி இருந்தாங்கன்னா, நல்லா கவனிங்க, பாயிண்ட் கவனிங்க, அவங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அந்த கிறிஸ்துவின் அன்பை அவங்க புரிஞ்சு வச்சிருக்கணும், அதை வெளிப்படுத்தணும். பேச்சு வழக்குல ஆட்டோமேட்டிக்கா தெரியும். கர்த்தருடைய அன்பை அவங்க அதிகமா பேசுவாங்க. அந்த அளவுக்கு உணர்ந்திருந்தாங்கன்னா, அவங்க தான் பவுல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்டு யூஸ் பண்றாரு, புது சிருஷ்டியா இருக்கிறார். அந்த நியூ கிரியேஷன். இது ஒரு புதுவிதமான ஒரு சிருஷ்டி. யார் ஒருவர் இந்த நிலைமைக்கு வராரோ, பழையவைகள், நம்முடைய பழைய மனுஷனுடைய சாப்டர் க்ளோஸ். பழைய மனுஷன் க்ளோஸ்னா என்ன அர்த்தம்னா, அந்த ரெக்கார்டு இப்ப நம்ம எல்லாம் இன்னும் நம்ம அந்த பழைய சரீரத்துல இருக்கிறோம். ஆனா இந்த சரீரத்தை தேவன் ஆக்சுவலி எப்படி பாக்குறாருன்னா, ஓ நீதானே, நீ இந்த மாதிரி வாழ்ந்தவன் தானே, அப்படி பாக்குறது இல்லை. இப்ப ஒரு புது சிருஷ்டியா பாக்குற தேவனே நம்மளை இப்படி பாக்குறாருன்னா, நாம எப்படி என்னுடைய பிரதர் சிஸ்டர்ஸ்ங்களை நான் குறையா பார்க்க முடியும்?
அப்படி பார்க்கிறோம்னா நம்ம மாம்சத்தின் கோணத்துல பார்த்துட்டு இருக்கோம் அர்த்தம். அப்ப கவனிக்க வேண்டியது என்ன? கிறிஸ்துவுக்குள் அவர் இருக்கிறாரா? அதான் பாயிண்ட். அதை அண்டர்லைன் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பேர் சபையிலையும் இருக்கிறாங்க, நம்ம மத்தியிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் விசுவாசிக்கிறது பத்தி நம்ம ஏற்கனவே இப்ப விசுவாசிக்கிறது எல்லாரும் விசுவாசிப்பாங்க. பாயிண்ட் என்னன்னா அந்த ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பை சரியா புரிஞ்சு வச்சிருந்தாங்க, அதை வெளிப்படுத்துவோம். அதுதான் பாயிண்ட். அப்போ யாரு மேலே கோவப்பட மாட்டான். கோவம் வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அவருக்காக மறிச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவர் மேல கோபத்தை நான் வெளிப்படுத்தணும்? ஏன் நான் கடினமா பேசணும்? அப்படிதான் அந்த உணர்வு அவங்களுக்கு தூண்டும். அன்பான சகோதர சகோதரர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பது ரொம்ப முக்கியம். முதல்ல சுய பரிசோதனை பண்ணிக்கலாம், நமக்கு நாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துல பார்க்கலாம். அப்போ யாரையும் இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளை மாம்சத்தின்படி பார்க்க கூடாது. ஏன்னா பழைய விஷயங்கள் எல்லாம் ஒளிந்து போய் இப்ப எல்லாம் நியூ, எல்லாமே புதிதாயின. அப்ப நம்ம நாட்கள்ல கண்டிப்பா நம்முடைய பிரதர் சிஸ்டர்ஸ் மத்தியில இருக்கும்போது, இப்படிப்பட்ட பிரதர் சிஸ்டர்ஸ் மத்தியில இருக்கும்போது, புது சிருஷ்டிகள் மத்தியில இருக்கும்போது ஒரு பாயிண்ட், ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டு ஆகணும். அதை சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு எக்லீஷியால அல்லது எல்லா ஒரு கன்வென்ஷன் எல்லாரும் நியூ கிரியேஷரான்னு கேட்டா அது டவுட் தான். எல்லாரும் தேவன் உடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்பதுக்கு ஒரு கேட்டோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்முடைய மூத்த சகோதர எழுத்துக்கள் வச்சு பார்க்கும்போதும், வசனங்களை வச்சு பார்க்கும்போதும், அந்த மாதிரி ட்ரூத்துக்குள்ள வந்துட்டு எல்லாரையும், ட்ரூத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ ஒரு சபையில புது சிருஷ்டியும் இருப்பாங்க, புது சிருஷ்டிகள் அல்லாதவர்களும் இருப்பாங்க. நான் சொல்றது பேப்டிசம் எல்லாம் 2 பேர் எடுத்திருப்பாங்க. பட் பேப்டிசம் எடுத்திருந்தாலும் நியூ கிரியேஷன் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாதவங்க இருப்பாங்க. பட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். நாம கிறிஸ்துவுக்குள் இருந்தோம்னா நம்மனால அதை நிதானிக்க முடியும். நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றது பத்தி நான் பேசல, நிதானிக்கலாம். கர்த்தர் இயேசு சொன்னது போல அவங்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அது மாதிரிதான். சோ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ நாம இன்னைக்கு எல்லாரும் புது சிருஷ்டியா இருக்கிறோமா என்பதை நம்ம கவனிக்கணும். இந்த புது சிருஷ்டிக்கு தான் இப்போதைக்கு இந்த நம்முடைய விழுந்து போன சரீரம் தான் இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்துக்கும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு நீதிமான் ஒரு நிலையை, ஒரு வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாங்க கர்த்தர் இயேசு மூலமா. சோ அந்த வஸ்திரத்தை இந்த புது சிருஷ்டி சரியா மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ பழைய விஷயங்கள் சொல்லும்போது உலக பிரகாரமான பார்வை அல்லது இவங்க உலகத்துக்குரியவர்கள் என்ற பார்வை, என்ன சொல்லும்னா இவங்க யாருமே ஆதாமுடைய வம்சத்துல கணக்கு பார்க்கறது இல்ல தேவன். நாமளும் அப்படிதான். உலகத்தின் ஜனங்களை இவங்கெல்லாம் ஆதாமுடைய பிள்ளைகள்ப்பா அப்படி பார்க்கும். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், புது சிருஷ்டி. அப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நானு ஆதாமுடைய பிள்ளைகள் கிட்ட போய் எதுக்கு நான் சம்பந்தம் கலக்கணும்? சம்பந்தம்னா நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கலாங்க. சம்பந்தம்னா என்னங்க? போய் ஐக்கியமாயிரு. ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு, ஆதாமுடைய பிள்ளைகள் அவங்க ராஜ்யத்துல பாத்துக்கலாம். ஆதாமுடைய பிள்ளைகள் மீது நான் அன்பு வைக்கிறதுன்னு என்னங்க? உலகத்தில் உள்ளவைகள் மீதும் அன்பு கூறாதவர்கள் மாதிரி இவங்கெல்லாம் ஆதாமுடைய பிள்ளைகள், நான் தேவனுடைய பிள்ளை. ஆனா என்ன பார்க்கிறதுக்கு நான் வந்து தோற்றத்துல மாம்சத்துல ஆதாமுடைய பிள்ளை மாதிரிதான் தோணுவோம். பட் நான் வந்து அப்படி கிடையாது. இது நம்ம அந்த உணர்வு எப்போதுமே இருக்கும். உலகத்துக்குள்ள இருக்கும்போது, வெளியில போகும்போது, நம்ம பார்க்கிறவங்கள, உலகத்தின் ஜனங்களை பார்க்கும்போது அந்த தாட் எப்போதுமே இருக்கும். இவங்களாம் ஆடமிக் பிள்ளைகள், ஆதாமுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இது. நாங்க படிக்கிறோம் இல்லைங்களா?
சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த உலகத்துல நாம் தொடர்ந்து புது சிருஷ்டியா நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பட் இன்னும் அதுல வளரணும். அது ஏன்னா இது கூட நம்ம பேசிக் கிளாஸ் பார்த்துருக்கிறோம். புது சிருஷ்டி எப்படி ஜெனிப்பிக்கப்படுது, எப்படி அது வளருவது, அது எப்படி பிறக்குது, அது நம்ம ஏற்கனவே பேசிக் கிளாஸ் படிச்சாலும் அவங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த காரியங்கள் நீங்க மனசுல திங்க் பண்ணுங்க. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் அது சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். பட் இன்னைக்கு இந்த வசனங்கள்ல இந்த போதுமான விளக்கம் போதும். அப்போ இதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தாட், இனிமேல் நாங்க யாரையும் மாம்சத்தின் கோணத்துல பார்க்க மாட்டோம். அவரையும் மாம்சத்துல அவர் என்ன பண்ணாலும் நம்ம பார்க்க மாட்டோம். அதே போல நாங்களும் எங்க மாம்ச கோணத்துல பார்க்க மாட்டோம். நாங்க பார்க்கறது ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா அது தெரிஞ்சிடும். அப்படிப்பட்டவங்களை ஈஸியா சொல்லிடலாம், இவங்க நியூ கிரியேஷன் இல்ல பிரதர். மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா இல்லையான்றதை நம்ம செக். இப்ப நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தேன்னா எனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுவதை உணர முடியும். டவுட், புரியல அப்படின்னு எதா இருந்தா நீங்க சொல்லலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.